بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம அனைவருக்காகவும் கேட்கப்படும் துவா. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக ஆமீன் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவரின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். வாங்க நம் அனைவரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் துவா செய்யலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி ஷயீதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி ஆதம் அலைஹி வஸலாம் அவர்களின் பொருட்டால் மன்னிப்பை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி நூஹு அலைஹி வஸலாம் அவர்களின் பொருட்டால் நீண்ட ஆயுளை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்களின் பொருட்டால் வீரத்தை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி யாகூப் அலைஹி வஸலாம் அவர்களின் பொருட்டால் குழந்தை செல்வத்தை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி யூசுப் அலைஹி வஸலாம் அவர்களின் பொருட்டால் அழகையும் நறுகுணத்தையும் கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி மூசா அலைஹி வஸலாம் அவர்களின் பொருட்டால் தைரியத்தை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி தாவூத் அலைஹி வஸலாம் அவர்களின் பொருட்டால் உழைப்பை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி சுலைமான் அலைஹி வஸலாம் அவர்களின் பொருட்டால் செல்வத்தை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி அய்யூப் அலைஹி வஸலாம் அவர்களின் பொருட்டால் பொறுமையை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி ஈசா அலைஹி வஸலாம் அவர்களின் பொருட்டால் அறிவை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் தக்வா என்னும் இறையச்சத்தை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு ஓதி கொடுத்தவர்களின் பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளின் பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்களுடைய கணவரின் மனைவியின் பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளின் பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், நாங்கள் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் முன்பின் செய்த பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், நாங்கள் கண்களால் செய்த ஹராமான பார்வைகளின் பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், நாங்கள் காதுகளால் கேட்ட தீய பேச்சுகளின் பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், நாங்கள் நாவுகளால் பேசிய பொய் புறம் கோல் பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், நாங்கள் மனதினால் நினைத்த பொறாமை பெருமை போன்ற பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், நாங்கள் கைகளாலும் கால்களாலும் செய்த பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்கள் உடம்பின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் செய்த பல வகையான பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் நன்மைகளை மட்டுமே செய்வதற்கு கிருபை செய்ய. யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் நேரமும் லா இலாஹா இல்லல்லாஹு திருக்கலிமாவின் திக்ரில் திளைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. யா அல்லாஹ், நாள்தோறும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதி வர கிருபை செய்ய. யா அல்லாஹ், தினமும் 5 வேளை தொழுகைகளை தவறாமல் ஜமாத்துடன் தொழுகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. யா அல்லாஹ், வேளை தொழுகையின் கவனம் சிதறாமல் உன் நினைவுடன் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் திரு குர்ஆன் ஷரீஃபை ஓதி விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. யா அல்லாஹ், ஒவ்வொரு வருடமும் புனித ரமலான் மாதத்தில் 30 நோன்பையும் தவறாமல் வைக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. யா அல்லாஹ், ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தையும் ஜக்காத்தையும் வாரி வழங்குகின்ற எண்ணத்தை எங்களுக்கு கொடு. யா அல்லாஹ், எங்கள் வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் புனித ஹஜ் செய்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. யா அல்லாஹ், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனம் வீசும் ரவுலா ஷரீஃப் சென்று மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்யும் பாக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் இதயங்களில் உள்ள பாவ இருளை நீக்கி தக்வா என்னும் ஒளியை கொண்டு பிரகாசமாக்கி வை. யா அல்லாஹ், சிறுக்கு குஃப்ரு பித்தத்து போன்ற கொடிய பாவங்களை செய்யாமல் எங்களை காத்தருள். யா அல்லாஹ், எங்களை ஹராமான செயலை செய்யாமலும் ஹராமானதை நினைக்காமலும் பாதுகாத்தருள். யா அல்லாஹ், எங்களை திருக்குர்ஆன் வழியிலும் திருநபின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியிலும் வாழ செய்ய. யா அல்லாஹ், எங்களுடைய உன்னுடைய நேசர்களாகிய நல்லோர்களின் சகவாசத்துடன் வாழ்நாளெல்லாம் வாழ செய்ய. யா அல்லாஹ், எங்களை சைத்தானுடைய வலையில் விழுந்து வாழ்நாளெல்லாம் பாவமான வழியில் வாழ செய்து விடாதே. யா அல்லாஹ்,
ஏ அல்லா, எங்களை இவ்வுலகிலும் மறு உலகிலும் கேவலப்படுத்தி விடாதே அல்லா, இழிவுபடுத்தி விடாதே அல்லா. வாழ்நாள் எல்லாம் உன் நினைவோடு வாழ்வதற்காக எங்களுக்கு நீண்ட வயதையும் நோயற்ற வாழ்வையும் கூடியா அல்லா. எங்களுக்கு மன சஞ்சலத்தை நீக்கி மன நிம்மதியான வாழ்வை கூடியா அல்லா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், இடையூறுகள், தொல்லைகள், தீமைகள் நெருங்காமல் எங்களை காத்தருளியா அல்லா. ஜின் சைத்தான்களின் தீங்குகள், எதிரிகளின் சூனியம் செய்வினையை விட்டும் எங்களை காப்பாற்றியா அல்லா. யா அல்லா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கும் எங்களுக்கும் உறவினர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கூடியா அல்லா. எங்களின் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வாழ செய்யா அல்லா. எங்கள் சொல் கேட்டு நடக்கும் பிள்ளைகளாக வாழ செய்யா அல்லா. உனக்கும் உன் ரசூலுக்கும் அடிபணிந்து வாழும் பிள்ளைகளாக வாழ செய்யா அல்லா. எங்களுக்கு கஷ்டம், கவலை, துன்பம் ஆகிய எல்லா பலா முசீபத்துகளையும் நீக்கி சுகமான வாழ்வை கூடியா அல்லா. எங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல முறையில் நிக்கா நடந்து நலமாக வளமாக வாழ கிருபை செய்யா அல்லா. நாங்கள் அதை கண் குளிர கண்டு மகிழ கிருபை செய்யா அல்லா. எங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ கிருபை செய்யா அல்லா. சண்டையிட்டு பிரிந்து வாழ்கின்ற உற்றார் உறவினர்களுடன் மீண்டும் சேர்ந்து வாழ கிருபை செய்யா அல்லா. எத்தனையோ மக்கள் ஏழ்மையில் வாடுகிறார்கள், அவர்களுக்கு வளமான வாழ்வை கூடியா அல்லா. எத்தனையோ ஏழை குமர்கள் திருமணம் ஆகாமலும், எத்தனையோ விதவைகள் வாழ வழி தெரியாமலும் கவலையால் துடிக்கிறார்கள், அவர்களுக்கு அழகான வாழ்வை கூடியா அல்லா. எங்கள் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படாமல் நல்ல விளைச்சலை கூடியா அல்லா. எங்கள் கணவருடைய வியாபாரத்தில் நிறைய பரக்கத்தை கூடியா அல்லா. எல்லோரையும் பிரிந்து வெளிநாட்டில் வாழும் எங்கள் கணவரின் கஷ்டங்களை நீக்கி பொருள் செல்வத்தை கூடியா அல்லா. நாங்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் தவிக்கிறோம், கடனை கொடுத்துவிட கிருபை செய்யா அல்லா. எங்களுக்கு வறுமையை தந்து சோதித்து விடாதேயா அல்லா. நாங்கள் வட்டி வாங்கி சாப்பிடாமலும் வட்டி கொடுக்காமலும் வாழ்வதற்கு கிருபை செய்யா அல்லா. உன்னை தவிர அடுத்தவரிடம் கையேந்துகிற இழிவான நிலையை எங்களுக்கு கொடுத்து விடாதேயா அல்லா. எங்களுடைய சக்கராத்து நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு கலிமாவின் நாவில் மொழியை கிருபை செய்யா அல்லா. எங்களை படுக்கையில் போட்டு கஷ்டமான மௌத்தை கொடுத்து விடாதேயா அல்லா. எங்களுக்கு முத்தகீன்கள், ஷாலிகன்கள், சுஹதாக்கள் போன்ற நல்லடியார்களின் நல்ல மௌத்தை கூடியா அல்லா. எங்களுடைய கபறுகளை நெருப்பால் நிரப்பி வேதனை செய்து விடாதேயா அல்லா. எங்களை கபரில் உள்ள பாம்பு பூச்சிகளின் கொடிய வேதனையை விட்டும் காப்பாற்றியா அல்லா. எங்களுடைய கபறுகளை சொர்க்க பூங்காவை போல் மனம் வீச செய்யா அல்லா. முன்கர் நகீர் மலக்குகள் கேட்கும் கடுமையான கேள்விகளுக்கு கலங்காமல் பதில் கூறும் பாக்கியத்தை கூடியா அல்லா. முடியை விட மெல்லியதான சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை மின்னல் மின்னி மறைவது போல் கடந்து செல்ல வையா அல்லா. மக்கள் பரிதவிக்கும் மகசர் நாளில் லிவாவுல் ஹம்து கொடி நிழலில் நிற்கும் மகத்தான பாக்கியத்தை கொடியா அல்லா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்கரத்தால் ஹவுலுல் கௌதர் தண்ணீர் தடாகத்தில் நீர் அருந்தும் பாக்கியத்தை கொடியா அல்லா. யா நப்சு யா நப்சு என மக்கள் தவிக்கும் அந்நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஃபாத்தை பெரும் பாக்கியத்தை கொடியா அல்லா. நாளை மறுமையில் நன்மைகளின் ஏடுகளை வலது கையில் பெறுகின்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வையா அல்லா. உலகில் செய்த பாவங்களை சுமந்து ஜஹன்னம் என்னும் கொடிய நரகத்தில் நுழைகின்ற பாவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதேயா அல்லா. உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சோனம் செல்கின்ற சொர்க்கவாசிகளாக எங்களை கிருபை செய்யா அல்லா. எங்களுக்கு இல்மையை கொடியா அல்லா. எங்களுக்கு ஈமானை கொடியா அல்லா. எங்களுக்கு ஹிதாயத்தை கொடியா அல்லா. எங்களுக்கு ஹிக்மத்தை கொடியா அல்லா. எங்களுக்கு ஷிஹத்தை கொடியா அல்லா. எங்களுக்கு சலாமத்தை கொடியா அல்லா. எங்களுக்கு ரஹ்மத்தை கொடியா அல்லா. எங்களுக்கு பரக்கத்தை கொடியா அல்லா. நீ கொடுத்ததை எவராலும் தடுக்க முடியாது அல்லா. நீ தடுத்ததை எவராலும் கொடுக்க முடியாது அல்லா. அந்த உறுதியான ஈமானுடன் உன்னிடமே கேட்கிறோம் யா அல்லா. உன் பொருத்தத்தை நாடி அழுது கேட்கிறோம் யா அல்லா. எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள் யா அல்லா. எங்கள் துவாக்களை கபூல் செய்து கொள் யா அல்லா. நாங்கள் கேட்க மறந்த எல்லா துவாக்களையும் எங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தகைய எல்லா தேவைகளையும் அன்பியாக்கள், ஷாலிகன்கள், முஹ்மீன்கள், அவுலியாக்கள், முத்தகீன்கள் பொருட்டாலும் அகிலத்தின் தலைவராகிய எங்கள் அண்ணல் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் கேட்கிறோம் யா அல்லா. இன்ஷா அல்லா. அல்லாஹு ரப்பில் ஆலமீன் நாம் அனைவருடைய ஹலாலான துவாக்களை நிறைவேற்றி வளமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.